வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் கோயிலுக்கு வரீங்க. சாமிக்கு பொங்கல் பிரசாதம் படைக்கணுன்றீங்க. வாழைப்பழம், தேங்காய் படைக்கணுன்றீங்க. அதுபோக எண்ணெய் ஊத்தி விளக்கு போடணுன்றீங்க. சிறப்பு. இது எல்லாமே சிறப்பா, சுத்தமா செய்யணும் நம்ம. அதாவது ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா, பொங்க வைக்கும்போது நெய் ஊத்தணும்னு நினைக்கிறீங்க. சிறப்பு தான், நெய் ஊத்தலாம். அந்த நெய் ஊத்தும்போது அந்த கவரை கிழிக்க முடியாம, ஒரு சிலர் வாயில வச்சு கடிச்சு கிழிக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க வாயில வச்சு கடிச்சு கிழிக்கும்போது, அது உங்களுடைய எச்சில் பட்டதுக்கு சமம். அதனால தயவுசெய்து அந்த வேலை பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சிலர் கதம்பம் வாங்கிட்டு வரீங்க. அந்த கதம்பத்த கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எல்லா சாமிக்கும் போடணும்னு நினைக்கிறீங்க. அத போடணும்னு நினைக்கும்போது, அந்த இத கட் பண்ண முடியாம வாய வச்சு கட் பண்றீங்க. ஒரு சிலர் எண்ணெய் பாக்கெட் தீபம் போடுற எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு அத கிழிக்க முடியாம அதையும் வாயில வச்சு கிழிக்கிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாங்க. இந்த தவறு அதிகமா பெண்கள் தான் பண்றீங்க. சாமிக்கு படைக்கணும் போது அது சுத்தமா படைக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க, கமாண்ட்ல போர்க்கொடி தூக்கிட்டு வருவீங்க. நம்ம சாமி தானே, நம்ம என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுன்னுவீங்க. உண்மைதான். நம்ம சாமி தான், ஏத்துக்கிறோம், இல்லைன்னு இல்ல. நம்ம சாமிக்கு நீங்க படைக்கணும்னு நினைக்கும் போது அதை சுத்தமா படைங்க. அது சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அது எச்சில் படக்கூடாதுல்ல. அவருக்கு தானே படைக்கிறோம். அது எச்சில் படக்கூடாது. இல்ல, நம்ம சாமி தான், நமக்கு ஏத்துக்கிறோம், அது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன் நீங்க சாமிக்கு படைக்காம நம்ம சாமி தானே, ஏத்துக்கிறோம், நம்மளே சாப்பிட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பொங்கல் வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் சாமிக்கு படைச்சிட்டு தானே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அதை எச்சில் போடாம நம்ம பண்ணணும்ன்ற போது தயவு செய்து யாருமே வாயில வச்சு கிளிக்காதீங்க. ஒண்ணு பக்கத்துல உங்களால ஓப்பன் பண்ண முடியும்னா பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இல்லைன்னா அதை தயவு செய்து எதாவது ஒரு இதை வீட்டுல இருந்து கூட சிசர் எடுத்து கூட கட் பண்ணுங்க. வாயில வச்சு கட் பண்ணாதீங்க. நீங்க அதை நல்லபடியா சுத்தமான முறையில் சாமிக்கு படைக்கும் போது இன்னமும் குலதெய்வ அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குலதெய்வ அருள் நல்லபடியா கிடைக்கணும் போது இந்த மாதிரி சுத்தமா பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். இதை மட்டும் பண்ணுங்க.